ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கணும். அவங்க ஆசீர்வாதம் கடவுள். ஐயா, நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம நேயர்கள் நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்த்துருந்த ஒரு பயிற்சிங்க ஐயா, ராகு கேது பயிற்சி. இந்த வருடத்தின் இறுதியில் வருதுங்க ஐயா. ஏன்னா ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். ராகு கேது வந்து சனிக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம். ஒருத்தரோட வாழ்க்கையை தலைகளாக மாற்றுறாங்க. ரெண்டாவது ஒரு உயரத்தை கொண்டே விடுறதும் அவங்க தான். ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்போ அந்த பயிற்சி நடக்குது? கண்டிப்பாங்க ஐயா, பார்த்துருவோம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம், பணிவான வணக்கம். அதாவது ஐயா, ராகு கேது இது வந்து இரண்டு பேருமே வந்து 9 கிரகங்களில் நிழல் கிரகங்கள். இந்த ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு போகிறவங்க. வலது ரைட்டாக இப்படி சுற்றாமல் லெஃப்ட்லேயே சுற்றிட்டு போகிறவங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ராகு அப்படிங்கிறது வந்து கருநாகம், கேது அப்படிங்கிறது செம்பாம்பு. சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ செவ்வாய்கிட்ட இருக்கிற கோபம், தாபம், ஃபோர்ஸு எல்லாமே கேதுகிட்ட இருக்கும். சனி கொடுக்கக்கூடிய கர்ம பலன்களுக்கு சற்றும் குறைக்காமல் அதிகப்படியாக ஒரு தண்டனை கொடுக்கறது ராகு. இதை மெர்ஜி பண்ணி தான் நம்ம எல்லாமே பேசணும். எப்பவுமே ஒரு ஜாதகத்திலே ஆகட்டும், கோச்சாரத்திலே ஆகட்டும், ராகு கேது எந்த கிரகமும் இல்லாத வீட்டுக்குள்ள அவங்க டிரான்சிட்ல கோச்சாரத்தில் நகர்ந்தா நல்லது. ஒரு கிரகம் இருக்கிற வீட்டுக்குள்ள ராகு கேது போனாங்கன்னா ஒரு பெரிய பலூனா நினைச்சுக்குங்க. அவங்க பர்த் சார்ட்ல இருக்கிற கிரகத்தை இவங்க ஒரு ஊசின்னு நினைச்சுக்குங்க. குத்தி ஓட்ட போறாங்கன்னு அர்த்தம், பஞ்சர் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். கோச்சாரத்துல ராகு கேது எப்பவுமே நன்மைகளை பெருசா செய்யாது. 80% கெடுபலன்களை செய்யத்தான் அவங்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தி. அக்கேஷ்னலாக நம்ம தசாபுத்திகள் எல்லாம் நல்லா இருந்து அந்த போகிற இடம்னு ஒன்று இருக்குது, அதையெல்லாம் பார்த்து என்ன மாதிரி பொசிஷனில் இருக்காங்க, யார் பார்க்குறாங்க, யார் இருக்காங்கங்கிறத பொறுத்து அவங்க நன்மை தீமைகளை சற்றேறக்குறைய செய்யறதுக்கு அதிக கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது மிக இல்லை. அப்போ ராகு ஆன்டி கிளாக் வயசில் சுற்றுற ராகு இந்த 2026 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சரியாக பயிற்சி ஆகிறார். சுத்த திருக்கணிதப்படி, நம்மளது வாக்கியம் கிடையாது, வாக்கிய பஞ்சாங்கத்தில் நம்ம சொல்லலை, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராகு கேதுவனுடைய பயிற்சி. கேது இந்த கடந்த 1.5 வருடங்களாக சிம்ம வீட்டில் இருக்கார். அவர் தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு கடகத்துக்குள்ளே நுழையிறார். ராகு கும்ப வீட்டில் இருக்கார், தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு மகரத்துக்குள்ளே நுழையிறார். ஏன்னா ரெண்டு பேருமே ஆன்டி கிளாக்கில் சுற்றுவாங்க. ரெண்டு பேருமே நேர் 180 டிகிரியில் தான் இருப்பாங்க. அவர் அங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்காருன்னு இல்லை, நேருக்கு நேராக பார்த்துக்குவாங்க. ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரத்தினாலும் சரி, உங்கள் ஜாதகத்தினாலும் சரி, அவங்க அமைப்பு இப்படி தான் இருக்கும். அப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கோச்சாரத்தில் ரொம்ப முக்கியமாக அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தத்ரூபமாக உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறதுல ராகு கேது பயிற்சியில் ராகுக்கு நிகர் ராகு தான். நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சாப்பாடை குறைச்சி வாக்கிங் எக்ஸசைஸ் போய் எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சதுன்னா ராகு. ஒரு புது கார் இருக்குது, அது ஆக்சிடெண்ட் ஆகி கீழே அப்படியே வீட்டில் செயல்படாமல் கிடக்குன்னா ராகு. பழைய கார் இருக்குது, மாற்றி புதுசு எடுக்கிறேன் அப்படின்னா ராகு. பேசாத உறவுகள் இருக்குது, பேச வைக்கிறாரு அப்படின்னா ராகு. நல்லா க்ளோஸாக இருந்தோம், இப்போ பேசுகிறத கட் பண்ணிட்டார் அப்படின்னா ராகு. நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறேன், பயங்கர ஆரோக்கியத்தில் பாதிப்பு வந்துருச்சு, ராகு. ஆரோக்கியம் பயங்கர கெட்டு போச்சு, நான் பிரச்சனையோடு இருக்கிறேன், அந்த ஆரோக்கியத்தை மறுபடியும் மீட்டு கொடுத்து ஒரு மெடிசன் கிடச்சி நல்ல டாக்டரை கொடுக்கறது ராகு. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு லைஃப்பை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தோசை மாதிரி திருப்பி புரட்டி போடுறதுல ராகுக்கு பங்கு ஜாஸ்தி. அதனால தான் பிரம்மாண்டம்னு சொல்கிறாங்க. ராகுனாலே பிரம்மாண்டம். இதில் ராகு கேது பயிற்சியில் கேதுவோட பார்ட்டு வேற. அவர் சைலண்ட்டாக நகர்ந்து அவரோட வேலைகளை பண்ணிட்டு இருப்பார். ஆனால் ராகு பப்ளிக், ஓப்பன் டாக். இப்படித்தான் உனக்கு நான் கொடுப்பேன், நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும், நீ இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் எந்த காம்ப்ரமைஸும் ஆக மாட்டார். நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தவன் நிறுத்திடுவான், இல்லை நிறுத்தி இருக்கிறவன் ஸ்டார்ட் பண்ணிடுவான். பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறவன் கெட்டு போவான். ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்கிறவன் இப்போ சரியாக போகிறான். எப்படி பாருங்க, புரட்டி போடுறது, தலைகளை மாற்றி போடுறது. ஒரு தோசை மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க ராகுவை. அவர் இப்போ இந்த கோச்சாரத்தில் இப்படி பண்ண போறாரு, யாராருக்கெல்லாம் என்னென்ன செய்ய போறாருங்கிறதா நம்மளுடைய பதிவே, இம்பார்ட்டண்டே. கண்டிப்பாக.
இப்போ தொழிலே இல்லை சார் அப்படின்னா தொழில் அமைகிறது. ரொம்ப தொழிலில் நான் நல்லா பீக்கில் போயிட்டு இருக்கிறேன்னா தொழிலை கெடுக்கிறது. அதே போல் உங்களுக்கு வழக்கு இருக்குன்னா வழக்கு முடிச்சு வைக்கிறது. வழக்கே இல்லை சார்னா புதுசாக வழக்கு ஏற்படுத்துறது. உறவுகளோட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறேன் சார்னா கெடுக்கிறது. இல்லை சார் ரொம்ப கெட்டு கிடக்கு, நாங்கள் ஒன்று சேரவே மாட்டோமா எங்கள் ஃபேமிலினா சேர்த்து வைக்கிறது. இல்லை குழந்தை இருக்கு சார் அப்படின்னா அவங்கள கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறது, குழந்தைகளை பிரிக்கிற வேலையை பார்க்கறது. இப்படி எல்லாம் அந்த ராகு செஞ்சுக்கிட்டே இருக்கும். சிறப்பு ஐயா. இப்போ காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல கேது வராரு, 10ஆம் இடத்துல ராகு வராரு. ஸோ இந்த 2 வீட்டில் வரனால நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ 4ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாகவே ஆரோக்கியம். நிறைய பாருங்க, நுண்கிருமிகள், இன்ஃபெக்ஷன், உணவுனால பிரச்சனை, வயிறுனால பிரச்சனை, நிறைய ஃபுட் ஹேபிட்னால எல்லாம் பாதிக்கப்பட போகிறது. நிறைய உணவு சம்பந்தமான விஷயங்களில் நிறைய ஆய்வுகள் ரைடு நடக்கிறது. அது மூலியமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எந்த மக்கள் எப்படி உணவுகளை சாப்பிடலாம் வேணாங்கிறது. முக்கியமான பெரிய பெரிய உணவுகள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவுகளுக்கு தடை வர்றது. இந்த உணவுனால பிரச்சனை வரும், உங்களுக்கு இந்த உணவுனால பாதிப்பு வரும் அப்படின்னு தடை வர்றது. இதை பூரா கொடுக்கறது இந்த கோச்சாரத்தில் வர்ற கேது. ஜங்க் ஃபுட். புதுமையான வாகனங்களை, எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் அபரிவிதமாக உற்பத்தி ஆகும். இவி வெஹிக்கிள் சொல்கிறோம்ல, புதுசா டிசைனா உருவாகும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு கேது வராரு. கேது தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இப்போவெல்லாம் டிரைவரே இல்லாமல் கார் ஓடுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் புதுமை படைச்சு பெரிய அளவில் புரட்சி ஏற்படும், பிரம்மாண்டத்தை ஏற்படும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி குழந்தை பிறப்பு, ஐவிஐன்னு சொல்லி ஒரு புது புரட்சி ஏற்படுதுல, அதுல இன்னும் அட்வான்ஸாக போய் அதில் நீ கரு தரிக்கிறது, கரு உற்பத்தி பண்ணுறதுல டிஸ்டர்ப் இல்லாமல் போனோம், உடனே பரவாயில்ல. ஐவிஎஃப் இதில் நான் புதிய நவீன இயந்திரங்களால் நமக்கு எல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரியெல்லாம் வரும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு புதுசாக உருவாக்கக்கூடியதுனா ராகு கேதுக்கள் 2 பேருமே நவீன இயந்திரங்களை கொண்டு நீங்கள் மருத்துவம் பார்க்கணும்னா ராகுவும் அண்டு கேதுவும் தான். அப்புறம் அந்த புற்றுநோய்க்கு கதிர்வீச்சு இது அது கதிர்வீச்சுக்களால் இப்போ பரவாயில்ல குணப்படுத்தக்கூடிய முற்றிலும் புதிய முறையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரேடியேஷன்ஸ்னால அவங்களுக்கு குணமாகுதுங்கிற முறையெல்லாம் இனி கொண்டு வருவாங்க. கல்வி சீர்திருத்தம், கல்விகளில் ஏற்படக்கூடிய கட்டாய சீர்திருத்தம், கரெக்ட் பண்ணுறது, தவறு செய்யக்கூடிய நிர்வாகிகள் மாற்றுறது, சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுறது, இதெல்லாம் கட்டாயம் நடக்கும். ஏன் இந்த கேள்வி முன் வச்சோம்னா நம்ம குரு பயிற்சியில நம்ம கேட்டிருந்தோம் நிறைய. கண்டிப்பா அதுல இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க சொன்ன விஷயங்கள் அது முக்காவாசி நடந்து. கண்டிப்பா. அதனால துல்லியமா இதுன்னு கேட்டோம். நம்ம கேன்சர் பத்தி எல்லாம் மெடிசன்ஸ் இது பண்ணுவாங்க, இந்த வருஷம் முடியும்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த புற்றுநோய்க்கு அந்த சீக்கிரமா ரொம்ப நேரம் மருந்து எடுத்துக்காம சீக்கிரமே கிடைக்கிறதெல்லாம் நம்ம அதுல பேசியிருக்கோம். அப்படிங்கிறது நம்ம பேசல, கிரகங்கள் பேச வைக்குது. நம்ம சொல்றதுனால நடக்குதுங்கிறது இறை செயல் தான். கிரகங்கள் பேச வைக்கிறாங்க. அப்ப 4ஆம் இடத்துல கேது வர்றதுனால 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஆரோக்கியம்தான் மெயின். ஆரோக்கியத்துல ஒரு புரட்சி, மெடிசன் கிடைக்கிறது, நவீன இயந்திரங்களால உடல் பராமரிப்பு, உடல் பரிசோதனை, இதயத்துக்கெல்லாம் இப்போ ஏஆன்ஜியோ அது இதுனெல்லாம் நிறைய இப்போ ஸ்டென்ட் வைக்கிறது, அதெல்லாம் வேற புரட்சி ரொம்ப ஈஸியாயிடும். ஹார்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை, போனோம் செக் பண்ணோம் சரி பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய புரட்சிகள் எல்லாம் வரும். கேது தான் ரொபோட்டிக். இந்த ரொபோட்டிக்ல அவங்களே ரொபோட்டிக்லயே முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சை எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். நவீன இயந்திரங்கள் எல்லாம் வந்துடும். கார்கள் எல்லாம் புதுசா ரிலீஸ் ஆகும். இவி வெஹிக்கிள் கொடிகட்டி பறக்கும். நிறைய பிராண்ட்ஸ் உள்ள வரும். அதே போல மொபைல், புது மொபைல் ரகங்கள், புதிய நிறுவனங்கள், மொபைல்ல புதிய வளர்ச்சிகள், கம்யூனிகேஷன்ல புதிய புரட்சிகள், இதெல்லாம் ஏற்படும் கேது 4 இருக்கிறனால. காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துல கடக வீட்டில் கேது வர்றதுனால. அதே மாதிரி கடக வீட்டில் கேது வர்றதுனால நீர்நிலைகள், கடல் சார்ந்த பகுதிகள், புயல், வெள்ளம், ஆபத்து, அதே போல வறட்சி, டிஸ்டர்ப், இத்தனையும் எட்டி பார்க்கும். கடும் வறட்சியும் சந்திப்பாங்க. கடுமையான புயல், கடுமையான விஷயங்களால நாடு பாதிக்கப்பட்டு, நீர்நிலைகளால பிரச்சனைகள் ஏற்பட்டு, ஏன் நீர்நிலைகள் சம்பந்தமா இரு நாடுகளுக்கு வேற நாடுகளுக்கு கூட பிரச்சனைகளை கூட அது ஏற்படுத்தும். ஏன்னா எங்க நாட்டு தண்ணீர் உங்களுக்கு இல்லை, உங்க நாட்டு தண்ணீர் எங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி டிஸ்டர்ப் கூட பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டுரும். அதை கூட இந்த கேது செய்யறதுக்கு சான்ஸ். அப்புறம் கேது தான் ஆன்மீகம். அவர் குரு உச்சமாகிற வீட்டுக்குள்ள வராரு. நீங்க பாருங்க, இனிமேல் ஆன்மீக வழிபாட்டு தலங்கள்ல குறிப்பா பெரிய பெரிய துறவிகள் சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஞான மார்க்கங்கள்ல நிறைய டெவலப்மெண்ட் ஆகுது.
போய் சாமி கும்பிடுறது, காசி கயா யாத்திரைகள் எல்லாம் நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வாய் இவங்க போயிட்டு வரும்போது நமக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறது யாத்திரைகளை அதிகப்படுத்தும். கர்மாவை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகும். போலி சாமியார்களாக இருந்தார்களால் அவர்களை வேறு இருக்கப்படும். இந்த கேது 4ஆம் இடத்துக்கு வந்து அது யாராவது இருந்தாங்கன்னா நிறைய தண்டனைக்குள்ளாகிறாங்க. தண்டனை பெற்று கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அது வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்க. அதே போல் கிறிஸ்துவ மதம் சார்ந்த கேது 4, கேது தான் கிறிஸ்டின், ராகு முஸ்லீம் சொல்கிறோம். அப்போ கேது 4 வர்றதுனால இந்த கிறிஸ்துவம் சார்ந்த ஆச்சாரம் அனுஷ்டானமாக அவங்க இல்லாத போது அந்த மதம் சார்ந்த தலைவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கறது, பிரச்சனைகள் வர்றதையெல்லாம் அந்த கேது செய்வார். அப்போ அவங்க சுய ஒழுக்கத்தோட கவனமாக கரெக்டாக கொண்டு போகலைன்னா அவங்க பேர் கெடுறதுக்கு, பேர் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் எல்லாம் வரும். அதெல்லாம் வராமல் போகாது. அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த 4 இருக்கிற கேது. இதே 10 இருக்கிற ராகு வந்து தொழில் புரட்சி நிறைய ஏற்படும். தொழில் புரட்சி, புதிய புதிய நிறுவனங்கள், புதிய புதிய பெரிய ஒரு நிறுவனங்களை எல்லாம் ஏற்படுத்தி அதில் தொழில் புரட்சி ஏற்படுத்தி அந்த தொழில் மூலிமா நம்ம நாட்டுக்கும் சேர்ந்து உலகளாவிய லெவலில் தொழிலில் பெரிய புரட்சிகள் எல்லாம் ஏற்படும். பார்த்தா அது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயமா செஞ்சு, அதாவது ஒரு பெரிய மிராக்கலாக இருக்கும், அது சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டாங்க, பெரிய லெவலில் செஞ்சு சாதிச்சிட்டாங்க அப்படின்னு தொழிலில் ஒரு நிறைய புரட்சிகளை அந்த ராகு இருக்கும். குறிப்பாக ராகுங்கிறது பெட்ரோலியம், நிலக்கரி, அதே போல் ராகுங்கிறது புதையல், எண்ணெய் சுரங்கங்கள், இதெல்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். அதே போல் கண்டிப்பாக நிலநடுக்கம், அதே போல் வெடி விபத்துகள், சுரங்க விபத்துகள், அதே போல் ராகு செவ்வாய் சனி காம்பினேஷன் உள்ள வருது, மகரத்துக்குள்ளே நடக்க போகுது. ஏன்னா நட்சத்திரம் இருக்குது, சனியோட வீடு ராகு உள்ள நுழையிறாரு. தீ விபத்து, பெரிய பெரிய யுத்தங்கள், விபத்துகள், நெருக்கடிகள், இது பூரா கட்டாயம் கொடுக்கும். பெரிய பெரிய உங்களுக்கு கடல் சார்ந்த விஷயங்களில் கடல் கொள்ளை, கடல் பிரச்சனைகள், கடல் சார்ந்த வணிகங்களில் தொந்தரவுகள் எல்லாம் நடக்கும். இது நடக்காமல் போகாது. ஏன் சில நேரங்கள் நம்ம நாட்டு பெரிய பெரிய தலைவர்கள் கூட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில், தன்னுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயத்தில் எல்லாருமே கவனப்படுத்தி இருக்கணும் இந்த ராகுகேது பயிற்சியில் அப்படிங்கிறதுலையும் நான் இந்த ராகுகேதை மையப்படுத்தி நான் அதை சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நம்ம பாதுகாப்பு பெட்டகத்தோடு கவனித்து ட்ராவல் பண்ணும்போது தான் நமக்கு அது ஒரு நன்மையும் வெற்றியும் கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அந்த ராகு உள்ள நுழையும் போது நிறைய இரு நாட்டு தலைவர்கள் யாரெல்லாம் பகையாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஒற்றுமையாவாங்க. அதான் மைனஸாக இருக்கிறத ப்ளஸ்ஸாக இருக்கிறத மைனஸாக பண்ண போகிறாரு. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக தொழிலில் வந்து விதவிதமான தொழில்கள், புது புது வகையான தொழில்களை உருவாக்கி ராகு ஒரு மனிதனை மேம்படுத்தி தொழில் வளர்ச்சியில் நம்ம நாடும் சரி உலக நாடுகள் சரி இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றி எட்டக்கூடிய ஒரு நிலை கட்டாயம் ஏற்படும். அதுக்கப்புறம் ராகு வரும்போது டாலருக்கு நிகரான பொருளாதார இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடையும். இன்னும் அப்போவெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து அப்புறம் அது மீண்டு அதுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு அது 9ஆம் வீட்டில் ராகு வர்றாரு. அப்போ அங்கே வரும்போது அந்த பொருளாதாரத்தில் பெரிய பெரிய புரட்சிகள் எல்லாம் நடக்கும், தொந்தரவுகள் எல்லாம் நடக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மா. அப்போ பாருங்க, ரொம்ப தவறு செஞ்சவங்க, நிறைய தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவங்க, நம்ம செஞ்ச விஷயம் யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க பூராமே சிக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தசாபுத்திகள் மோசமாக இருக்குது, ராகு இங்கே வருதுன்னா இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலமாக தான் நான் சொல்ல போகிறேன். அப்போ ராகு கேதுங்கிறது இந்த கோச்சாரத்தில் ஒரு பெரிய மேஜிக் பண்ண போகுது. நம்ம 12 ராசிகளுக்கும் ராகு கேது என்னென்ன பண்ண போகுது, ஒரு மனிதனை என்ன மாதிரி அவங்க இயக்க போகிறாங்க, நிழல் கிரகங்களான ராகு ப்ளஸ் கேது என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக. ஐயா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி, ஜென்ம கேது, 7ல் ராகு, எப்படி இருக்குங்க ஐயா? கண்டிப்பாக பார்த்துருவோம் ஐயா. கடகத்துக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல, ராகுவோட வேலையை நம்ம ஏற்கனவே பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இல்லாததை கொடுப்பாரு, நல்லா இருக்கிறத கெடுப்பார். அதுதான் கோச்சாரத்தில் அவர் செய்யறது. கோச்சாரத்தில் ராகு கேது ஒரு துளியும் நன்மை செய்யாதுங்கிறது பொது விதி. கிரகம் இல்லாத வீட்டுக்கு ராகு கேது வந்துட்டா தொந்தரவு கம்மி, கிரகம் இருக்கிற வீட்டுக்கு ராகு கேது வந்துட்டா துன்பம் ஜாஸ்தி.
அப்ப கடகத்துக்கு கேது யார் மேல வர்றாரு? சந்திரன் மேல வர்றாரு. ராகு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப ஜென்மத்தில் கேது. சந்திரன்கிற மென்மையான மனசு, பூ போன்ற மனசு, பால் போன்ற மனசு, அது மேல ஒரு பெரிய பாம்புங்கிற கேது உள்ள நுழையுது. உங்க மனசை என்ன பண்ணுவாரு? உலுக்கி எடுப்பார். என்ன பண்ணுவாருங்க? உலுக்கி எடுப்பார். நீ எப்படி நிம்மதியா இருக்க பார்த்துருவோம். கும்பிடாத சாமியை பூரா கும்பிட வைப்பார். இனிமேல் தான் இங்கே போனா பிரச்சனை தீராதா, அங்க போனா பிரச்சனை தீராதா, அதை தொட்டா பிரச்சனை தீராதா, நமக்கே தோன்ற காலமா இருக்கும். சிலருக்கெல்லாம் சந்திரன் மேல கேது போகுது இல்லைங்களா, கடகத்துல செய்வினை பயம் கூட வந்துடும். மன உளைச்சலா இருக்கும், தூக்கம் கம்மியா பிடிக்கும், நிம்மதியை கெடுக்கும், தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பை கொடுக்கும். பெண்களா இருந்தா கர்ப்பப்பை, ஹார்மோன்ஸ், பல்லு, பிளட்டு இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஆண்களா இருந்தா தேகம், ஆரோக்கியம், இதை பூரா நல்லபடியாக செக் பண்ணிக்கணும். பொதுவாக உடல் ஆரோக்கியத்தில் இந்த கடகராசிக்காரங்க மன உளைச்சல், அலைச்சல், வீண் பயம், மன நிம்மதியின்மை எல்லாமே வரும். வேலை சுமை, வேலைப்பளு ரொம்ப அதிகமாக இருக்கும். தேவையில்லாத அசிங்கம், அவச்சொல் கூட எட்டி பார்க்கும். ஏன்னா சந்திரன் ஒழுக்கத்தை குறிக்கிற ஒரு கிரகம். தேகம், ஒழுக்கம் இதெல்லாம் சொல்றவன் சந்திரன். சமுதாய ஒழுக்கத்தை சொல்றவன் சந்திரன். அங்க யார் வர்றா? உள்ள கேது வருது. இவனுக்கு இப்பதான் அவச்சொல் வரும், பேருக்கு களங்கம் வர்றக்கூடிய காலம். அப்ப என்ன பண்ணணும்? இப்பதான் நீங்க மூவ்மெண்ட் பண்ணணும். பார்த்து உங்களுக்கு களங்கம் வருதோ இல்லையோ சார், சுத்தி இருக்கிற நபர்களால, குடும்ப உறுப்பினர்களால, நண்பர்களால களங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு. இப்ப கேது உள்ளவர்னால ஒரு பயம் வருங்களா ஐயா? ஆமாங்க, அதான் மனம்ங்கிற ஒரு சந்திரன் மேல ஒரு உழுக்கக்கூடிய பெரிய ஒரு பகையாளி கேது உள்ள நுழையிறான்ல, இது சந்திரன் சார். இது மேல கேதுங்கிற ஒரு சுமை வந்து உட்காருது. அப்ப மனசு எப்படி இருக்கும்? ஒரு உழுக்கிரும். புளிய மரத்தை உழுக்குன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு உழுக்கும். ஏண்டா வாழ்றோங்கிற மாதிரி ஒரு நிம்மதியை கெடுக்கிற காலம். தூக்கம் வராதுங்க. அப்படியே தூக்கம் இல்லாம ஒரு மன உளைச்சலா இருந்தா எப்படி இருக்கும்? கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சத்தம், போராட்டம். ஒரு சுபகாரியம் நடத்துறாங்க, ஒரு காது குத்து, ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு கல்யாணம், ஒரு சடங்கு, சீருன்னு ஏதாவது, அங்கே பூரா மனச்சங்கடங்களை உருவாக்கும். நல்லா இருக்கும், நல்லா மூமெண்ட் போயிட்டு இருக்கும், அப்படியே மனக்குழப்பங்களை, சங்கடங்களை கொடுக்கும், தெளிவில்லாமல் கொடுக்கும். உங்கள் தாயார் இருக்காங்கன்னு வைங்க, கடகராசிக்காரங்க, அவங்களோட ஆரோக்கியத்தில் தொந்தரவு பண்ணும். ஏதாவது ஒன்று கீழே மேலே விழுகிறது, எரிச்சல் அடைகிறது, மன உளைச்சல் வர்றது, உறவுகளுக்குள்ள பகையாகிறது, இதையெல்லாம் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களுக்கு இப்போ தான் எப்படி இருக்கும்னா, தூங்கணும் போல் இருக்கு சார், ஆனால் படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது சார். ஏதோ ஒரு டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கு. சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்களோ? ஆமாம், சிந்தனை, திங்கிங், அது ஆயிருமா, அப்படி ஆயிருமா, நெகட்டிவ் தாட்ஸ், இந்த நோய் வந்துருமா, அந்த நோய் வந்துருமா, நம்ம மேலே வழக்கு வந்துருமா, அவச்சொல் வந்துருமா, அசிங்கம் வந்துருமா, நம்ம தப்பிக்க முடியாதா, நம்ம ப்ரொமோஷன் கிடைக்காதா, எவ்வளவு நெகட்டிவ் இருக்குது அதை பூரா கொடுக்கும். ஒரே ஒரு பாசிட்டிவ், ஸ்பிரிச்சுவல் மேலே அதீத காதல் வரும். ஆன்மீகத்தின் மேலே பூஜை, புனஸ்காரங்கள், மந்திரங்கள், யோகா, தவம், தியானம், அமைதி, அதாவது நிதானம், இதை பூரா கொடுத்துருவோம். ஒருத்தர் யாருங்கிற பீரியடு, யாருங்கிற உணர வைக்கிற காலத்தை இப்போ கொடுக்கறக்கூடிய காலம். சிம்பிளா சொன்னா ஒரு கேது திசை நடக்க போகுது. ஒரு கேது திசை நடக்க போகுது. அதுதான் உண்மையான வார்த்தை. நீங்களும் சூப்பர் ஜோசியர் ஆயிட்டீங்க ஐயா. கேது திசை தான் நடக்கிற மாதிரியான ஃபீல் ஆகிருப்போம். அப்புறம் நேர 7ல் ராகு இருக்கு. அப்போ நண்பர்களோட கவனமா இருங்க. கூட்டாளிகளோட கூட்டு சேர்க்கை, கூட்டாளிகள், நண்பர்கள், படிக்கிற பையங்களா இருந்தா சேர்க்கைகள், கவனமா இல்லைன்னா பேரு கெடும். யூரினரி இன்ஃபெக்ஷன், வயிறு சார்ந்த உபத்திரவம், பார்ட்னர் பிரிவினை, லைஃப் பார்ட்னரோட பிரச்சனை, 2வது குழந்தைக்கு உடல் உபத்திரவம், சம்பந்திகளோட கலகம் பிரச்சனை, வாடிக்கையாளர்களோட கலகம் பிரச்சனை, வாடிக்கையாளர்களோட போராட்டம், இத்தனையும் கொடுப்பான் சார். 7ஆம் இடம் தானே வாடிக்கையாளர். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களும் 7ஆம் இடம். அப்ப ராசிக்கு நேர் 7ல் ராகு உட்கார்ந்துருக்கான். அப்ப ராகு கேது இது ஒரு காலசர்ப்ப தோஷம் மாதிரி, ஒரு ராகு கேது தோஷம் மாதிரி ஸ்ட்ராங்கா போட்டு அமுத்த போகுது, நெருக்கடி கொடுக்க போகுது. இதுல ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா, 9ல் சனி இருக்கு உங்க ராசிக்கு. அதனால சமாளிப்பீங்க. ஏதாவது ஸ்பிரிச்சுவலா, ஆன்மீகமா, யோகா, தவம், தியானம்னு போய் உங்களை டைவெர்ட் பண்ணாதான் இதங்கூட ஒழுங்குபடுத்த போகுது. ஆனா சந்திரன் மேல கேது வர்றது ஒரு துளியும் நல்லதில்லை. அதாவது புதிய புதிய பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்னா இன்னொரு பிரச்சனை ஏன் உருவாச்சு, எப்படி உருவாச்சுன்னே தெரியாது.
இன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சது, நைட்டு தூங்கிட்டு இருப்பீங்க, மாமியாவோட சண்டை முடிஞ்சு இப்பதான் தூங்கிட்டு இருப்பீங்க, காலையில எந்திரிச்சு மச்சனை ஆடிக்கிட்டு இருப்பான் மைத்துனர். நீ எப்படி எங்க அம்மாவை பேசல, நாங்கள்லாம் யாரு தெரியுமில்ல அப்படின்னு ஆடிட்டு இருப்பான். ஏப்பா நேர்த்தாப்பா பிரச்சனையை முடிச்சா, அது நேத்து, இன்னைக்கு பொழுது ஒளியில வா அப்படி இதெல்லாம் சிக்கலை கொடுத்துரும், வம்ப கொடுத்துரும். அப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இந்த கடகராசிக்காரங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்களா, நீங்க என்ன பண்ணணும்னா சைலண்ட் மோடுக்கு போயிருங்க. ஃப்ளைட் மோடு இல்லை, சைலண்ட் மோடு கிடையாது, ஃப்ளைட் மோடுக்கு போயிருங்க. கப்பு சுப்புன்னு ஆயிருங்க. ஏன்னா ஜென்மத்துல குரு, ஏற்கனவே நிறைய வேலைப்பழுவோட சுத்திட்டு இருக்கிறீங்க, சுமை அதிகம், தூக்கம் கம்மி, படிக்கிற குழந்தைகள்ல இருந்து வேலைப்பழு ஜாஸ்தி. 12 மணி வரைக்கும் எழுதுறீங்க, காலையில 5 மணிக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க, இத்தனையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு சுமை ஜாஸ்தியா தெரியும், கண்ணெல்லாம் செவந்துக்குச்சு, ஒரு பீஸ்ஃபுல் இல்லை. எங்காவது வெளியூரோ வெளிநாடோ வெளிமாநிலமோ ஜாலியா எங்காவது ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்போ போயிட்டு வரலான்னு தோணுது மனசு. யாராவது கூட போனாலும் சண்டை வந்துருதே. எங்காவது ஓரலான்னு பார்த்தா, போயிட்டு வரலான்னு பார்த்தா பிரச்சனையாயிருது. தனிமைப்படுத்திடும் இல்லைங்களா? தனிமை கன்ஃபார்ம் சார். கம்முன்னு போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, பெட்ரூம்ல ரூமை சாத்திட்டு, ஃபேனை 2ல் வச்சு விட்டுட்டு, தலைகாணி 2 தலைகாணி வச்சு கம்முன்னு படுத்துக்கும். என்னை ஆள விடுங்கப்பா, நீயே போய் இமயமலையில கொடியை நட்டுக்க, என்னை விட்டுரு அப்படின்னு ஒரு விரக்தியை கொடுத்து அப்படி சொருகி தள்ளி வச்சிரும். அந்த வேலையை ஜென்மக்கேது செய்யும், செய்யாம போகாது. நீங்க பார்த்து மூவ் பண்ணல, பக்குவமா மூவ் பண்ணலைன்னா பேரு கட்டுறது உறுதி. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுல நடக்கிற தசாபுத்தி மோசமா நடந்துன்னு வைங்க, வச்சு செஞ்சுட்டு போயிருன்னு சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு சொருகிட்டு போயிரும். கடகத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல யாருக்காவது கடகத்துல ராகுவோ கேதுவோ சனியோ சந்திரனோ இவங்கெல்லாம் ஒன்னா கூடி 2-3 கிரகம் உட்கார்ந்து இருந்ததுன்னா வாசிச்சு விட்டுட்டு போயிடும், தொந்தரவு அதிகமா கொடுத்துட்டு போயிடும். இது பயமுறுத்துறதுக்காக இல்லை, உங்களை நீங்க புடம் போட்டு எச்சரிக்கை பண்ணி பாதுகாப்பு பண்ணி அமைதியாயிங்கன்னு சொல்ல வர. ஏன்னா கோச்சார ரீதியாகவும் பார்க்கும்போது குரு மேலையும் இப்போ ஒரு பக்கத்துல வராது. அப்ப கடன் வாங்க வைப்பாரு, நகை அடமானத்துக்கு போகும், புதிய கடன் உருவாகும். உங்க தலையை கொண்டே அடமானம் வச்சு பணம் வாங்குற மாதிரி இந்த காலம். அப்படித்தான் உங்களை போட்டு ஒரு உழுக்கும், உழுக்காமையெல்லாம் போகாது. சரி, கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு இது என்ன செய்யும்? இந்த ராகு 11ஆம் இடத்துக்கு ராகுவோட கனெக்டிவிட்டி வருது, 7ஆம் இடத்துக்கு வருது. அப்ப கணவன் மனைவி பிரிவினை இருந்ததுன்னா ஒண்ணு சேர்றாங்க, குழந்தைகளோட கசப்பு இருந்ததுன்னா ஒண்ணு சேர்றாங்க, சொத்துக்கள் டாக்குமெண்ட்ல வழக்கு வில்லங்கங்கள் நிம்மதி குறைவு இருந்ததுன்னா சரியாக போகுது. இதெல்லாம் கடக லக்னத்துக்கு. நண்பர்களோட பகையா இருக்கீங்கன்னா நண்பர்கள் ஒண்ணு சேர போறீங்க, பார்ட்னர் சரியாக போகுது, பார்ட்னருக்குள்ள இருந்த பிரச்சனைகள் பூரா ஒழுங்காக போகுது. அண்ணன் தம்பி, அண்ணன் அக்கா, இந்த உறவுகள், தம்பி தங்கச்சி உறவுகள் எல்லாம் இருந்தா சரியில்லாம இருந்ததுன்னா இப்போ ஒழுங்காக போகுது. நல்ல வாடிக்கையாளர்கள் வரப்போறாங்க. வாடிக்கையாளர்களே இல்லாம இருக்க சார் அப்படின்னா வாடிக்கையாளர்கள் உள்ள வர்றாங்க. சார் சம்பந்திகளுக்குள்ள எங்களுக்கு பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு சார், இப்ப சரியாகுமானா இப்ப சரியாகும். உங்க உணவு பழக்க வழக்கத்தை மாத்தி என் உடம்பு ஆரோக்கியத்துக்கு போகுமா சார்னா போகும். இல்லை சார் நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா உங்க உணவு பழக்க வழக்கம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். கரெக்டான உணவு மட்டும் நான் எடுத்துக்கலாம், ஆரோக்கியமா. வேலையை மாத்தலான் இருக்கிறேன், ப்ரொமோஷன் சம்பள உயர்வுக்காக வெயிட் பண்றேன், வெளிநாடு போலான் இருக்கிறேன், ஒரு சின்ன டிராவல் இருக்கு, ஃபாரின் டிராவல் போயிட்டு வரலான் இருக்கிறேன்னா கிடைக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. அதே போல உங்களுக்கு நண்பர்களால் ஏற்படக்கூடிய லாபம், சந்தோஷம், ஆசைகள் இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். நெருக்கடிகள் எல்லாம் உங்களுக்கு குறையக்கூடிய காலமா இருக்கும். ராகு உங்கள் லக்னத்தையே இயக்கிறதால, கேது உங்கள் லக்னத்தின் மேலேயே போறதுனால இனம் புரியாத கவலை, மனபயம், ஒரு தனிமை உணர்வு, மன அழுத்தத்தை நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. அப்படின்னா அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல உங்களுக்கு ஜாப் சேஞ்ச், அதுல ப்ரொமோஷன், அதுல வெளிநாடு அப்ராடு, அதுல முன்னேற்றம் வளர்ச்சி கிடைக்குமா சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா கிடைக்கும். இன்னொரு குழந்தைக்காக நான் வெயிட் பண்றேன், குழந்தைக்கே ரொம்ப காலம் கிடைக்காம இருக்கிற, இப்ப நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலான் இருக்கேன், கண்டிப்பா உண்டு. அதே போல ஒரு டாக்குமெண்ட், ஒரு பத்திரம், ஒரு எழுத்து, ஒரு ரெக்கார்டு ஒர்க்கு பெண்டிங்கா இருக்கு, தடை பிரச்சனை இருக்கு, டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்கு, எல்லாம் நான் சரி பண்ணிக்குவேனா சரி பண்ணிக்குவீங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை. வாகனத்தை மாத்துறேன், உடம்ப ஒழுங்குபடுத்திக்கிறேன், உடம்ப சரி பண்ணிக்கிறேன், சரியாயிரும், சரி பண்ண போறீங்க. உங்க அம்மாவோட கருத்து வேறுபாடு இருந்தது, ரெக்கவரி ஆகும், சரியாயிரும், கண்டிப்பா சூப்பரா ரெடி ஆயிரும். உங்களுக்கு அவார்டு, ரெகக்னைஸ், ஆளுமை, முன்னேற்றம், ஒரு அங்கீகாரம் கடகலக்கணக்காரங்களுக்கு இப்ப கிடைக்குமானா சத்தியமா கிடைக்கும். ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க போற்றப்படுவீர்கள், புகழப்படுவீர்கள். உங்களுக்கு அங்கீகாரமும் அனுகிரகமும் ரெகக்னைஸும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு ராகு தொடர்பு.
உங்க முயற்சி பலிதமாக போகுது. உங்க முயற்சிகள் அனைத்தும் லாபமா மாறப்போகுது. நீங்க கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமா பாசிட்டிவா மாறப்போகுது. அடுத்த வளர்ச்சி. ஒரு சொத்து வாங்குறீங்க, அது பெருத்த லாபமாக போகுது. ஒரு இடம் வாங்க போறோம், அது டபுள் ஜாக்பாட் கிடைக்க போகுது. ஒரு சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், பார்ட்னர் போட்டு, அதுல சிக்கல்கள் வழக்கு வில்லங்கங்கள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் இப்ப சரியாக போகுது. நான் பார்ட்னரோட போய் ஒரு சொத்து வாங்குறேன், அது எனக்கு லாபத்தை கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கும். ஒரு பார்ட்னர் என் பேர்ல இடத்த மாத்தி எழுதி வைக்கிறாரு, இல்ல என் இடத்த என் பார்ட்னர் கொடுத்துட்டு காசு வாங்க போறேன், அது போன வருஷமெல்லாம் பெண்டிங்கா இருந்தது, இந்த வருஷம் நான் சரி பண்ணிக்குவேனா? 100% சரி பண்ணிக்குவீங்க. உங்க வெஹிக்கிள் ரிப்பேர் ஆகிட்டே இருந்தது, பிரச்சனை ஆகிட்டே இருந்தது, இப்போ எல்லாம் மாத்திட்டு நான் புது வண்டியை நான் வாங்கி ஓட்டி ஜெயிக்க போறேன், நல்லா செய்யுங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கிறது, இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கிறது, லவ் மேரேஜ், காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப காலம் 6 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு பச்சை கொடி காட்டுவாங்களான்னா காட்டுவாங்க. தொழில் பார்ட்னர் உள்ள வருவாங்க. உள்ள இருக்கிற பார்ட்னர் வெளியே போவாங்களா? போவாங்க. பார்ட்னரே மாறிடுவாங்க. ஒரு தொழில் இருக்கு, இன்னொரு தொழில் ஆரம்பிச்சு அதுல ஒரு பார்ட்னர் போட்டு மனைவி பேர்ல ஆரம்பிச்சு சரி பண்ணி நான் செய்ய முடியுமா? செய்வீங்க. அரசு பணியே கிடைக்காம இருக்கு, எனக்கு லாபமா கிடைக்குமா? முயற்சி பலிதமாகுமா? கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது அவச்சொல் அசிங்கம் இழுக்குகள் வருமா? வர்றதுக்கு சான்ஸ், ரொம்ப கவனம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சார். இப்போ கடகத்துக்கு ராகுகேது பேர், ஏன்னா கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு சார். அதுக்கு ராகுகேது வந்து ஃபேவரபிள் பிளானட் கிடையாதுங்க. அங்கே கோச்சாரத்தில் வரும்போது முதல்ல உங்கள் பிளட்டு, உங்கள் தேகம், ஆரோக்கியம், உங்கள் மனசு, தூக்கம் கை வைக்கும். அலர்ஜி, ஃபுட் பாய்சன் எதுக்காகுதுன்னே தெரியாது, ஃபுட் பாய்சன் ஆகும். ஒரு 2 நாளாவது பெட்டில் அட்மிட் பண்ண வச்சிடும். பிடிச்ச உணவை சாப்பிட விடாது சார், பிடிச்ச உணவை சாப்பிட விடாது சார். அப்படி போட்டு உங்க மேல சில நேரம் விமர்சனங்களை முன்வைப்பாங்க சார். கடகலக்னக்காரங்களுக்கு செய்யாத குற்றத்துக்கு செய்யாத தண்டனைக்கு விமர்சனங்கள் எடுத்துட்டு அள்ளி வீசுவாங்க சார், ஈட்டி அம்பு மாதிரி. ரொம்ப கவனமா இருக்கணும் சார். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மன உளைச்சலாகி நிம்மதி கெட்டு போயிடும். அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து ஸோ பிரார்த்தனைகளை முன்வைக்கணும் அதிகமா. வழிபாடு யாரை சார் கும்பிடலாம்? நல்ல உக்கர தெய்வமான பிரித்திங்கரா, வாராகி, துர்கை, இந்த வழிபாடுகள்ல ஒரு திங்கக்கிழமை ராகு கால வேலையில போய், அல்ல ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேலையில, சனிக்கிழமை ராகு கால வேலையில, இந்த 3 வேலையில ஏதாவது ஒரு நேரத்துல போய் நல்ல விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி வழிபட்டுக்கிட்டே வர 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 உங்க பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். நீங்க மன நிம்மதியோட அடுத்த கட்டத்துக்கு டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இப்போ கடக லக்னம் பிறந்திருக்கிறாங்கல்ல, இப்போ நம்ம சிஎம் சாரு கடக லக்னத்துல தான் இருக்காங்க. இதுல பாருங்க, நிர்வாக சேஞ்ச் பண்ணுவார். இவங்களை தூக்கி அங்க போடு, அதை தூக்கி இங்க போடு, பயங்கர நிர்வாக சேஞ்ச். ஏன்னா 3ஆம் இடம் நிர்வாகம் சேஞ்சிங் சார். 11ஆம் இடம் லாபம்ங்க. கடக வீடுங்கிறது நிர்வாகத்துக்கான, சிம்மமும் கடகமெல்லாம் நிர்வாகத்துக்கான வீடு. மாத்துறேன், அமைச்சர்களை மாத்துறேன், நிர்வாக வசதிக்காக பதவிகளை மாத்துறேன், கூடுதல் பொறுப்பு கொடுக்குறேங்கிற வேலையெல்லாம் ஒரு தானா முன் வந்து முன்னாடி நின்று செய்யக்கூடிய அந்த ஆற்றலை போற அந்த கிரகங்கள் கொடுக்கும். மாற்றம் உறுதி, மாற்றத்தை கொடுக்காம போகவே போகாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் சார். அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றி.